ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷ்மா ஹரி ஜர்னி சேனல். இந்த இந்த என்னோடய வீடியோவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நான் சிக்சாக் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் 2 வீடியோ தான் போட போகிறேன். இன்றைக்கி செகண்ட் டே நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். அதை வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். செகண்ட் நான் இப்போ போடுற ஸ்டிச் வந்துட்டு எனக்கு ஆப்போசிட் சைடு ஸ்டிச் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எனக்கு இதில் வந்துட்டு சிக்சாக் ஸ்டிச்சில் வந்துட்டு எனக்கு த்ரெட்டு வந்துட்டு அடிக்கடி கட்டாச்சு. ஆப்போசிட் சைடில் த்ரெட்டு வந்துட்டு அடிக்கடி கட்டாச்சு. அப்புறம் நூல் வந்து திரிஞ்சிக்கிச்சு. அதாவது அந்த சிலுத்துக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சிலுத்துக்குச்சு. அப்புறம் இடையில விட்டு விட்டு தான் போட்டேன். ஒரு ஸ்டிச் மட்டும் தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் கண்டினியூஸாக ஓகே ஓரளவுக்கு போட்டுட்டேன். கீழே சுற்றும் போது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. செயின் ஸ்டிச் எல்லா ஆங்கிள்லேயும் போட்டு பார்த்தாலுமே சிக்சாக் ஸ்டிச் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓரளவுக்கு நீங்கள் பொறுமையாக உட்காந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். நீங்கள் கொஞ்சம் நேற்று வந்துட்டு நான் கொஞ்சம் வேகமாக தான் ட்ரை பண்ணேன். போட்டுருவோம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. செகண்ட் டே ப்ராக்டிஸில் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு ஸ்டிச்சு. பட் தெளிவாக வரல. தெளிவாக நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே கீழே த்ரெட்டு சுற்றுறதும் மேலே நம்ம நீடிலோட ஹூக்கை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பெரிய சிக்சாக் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் டூ ப்ராக்டிஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பொறுமையாக தான் பண்ணேன். ரொம்ப வேகமாலாம் பண்ண கிடையாது. ரொம்ப குட்டி செயின் ஸ்டிச்சாகவும் நீங்கள் போடாதீங்க. ஒரு பக்கத்தில் ரொம்ப குட்டி செயின் ஸ்டிச் போட்டாலுமே என்ன ஆகுதுன்னா நம்மளால மேலே சில்க் த்ரெட்டில் வந்துட்டு மேலே ரொம்ப குட்டி செயின் ஸ்டிச்சில் எடுக்க முடியல. ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க. அதாவது நெக்ஸ்ட்டு அதே ஸ்டிச்சை வந்துட்டு அந்த நீடியில் குத்தி மேலே எடுக்கணும். அதனால் த்ரெட்டை மேலே இழுக்கணும். அப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகவே போட்டு பழகுங்க. பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக நீட்டாக வந்துடும் செயின் ஸ்டிச்சு சிக்சாக் ஸ்டிச்சு. நானுமே பிகினர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் வீடியோ எதுக்காக பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம் அப்படின்றதுக்காக எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன வீடியோஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன்னா, நான் வந்துட்டு ஆரி ஒர்க் போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்லாம் நான் எப்படி வாங்கினேன், எந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் வந்துட்டு எந்த மாதிரி எந்தெந்த இது வந்துட்டு அதாவது இந்த ஸ்டாண்டு வச்சு போடுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வீடியோ கவர் பண்ணேன். எனக்கு இப்போதைக்கு இந்த வீடியோ தெளிவில்லைன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஜூமில் போட்டால் நீட்டாக இருக்கும். அதுக்குமே நான் எப்படின்றது ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக ப்ளேஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவுமே நான் கிளியராக ஷேர் பண்ணுவேன். யூடியூப் சேனல் புதுசாக ட்ரை பண்ணணும்னு இருக்கவங்களுக்கு கூட என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓப்பனாகவே எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கான ரீசனே எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் பண்ணணும், யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நிறைய பேர் குழப்பிக்குவீங்க. அவங்களுக்கு எல்லாமே என்னோடய சேனல் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்சாக் ஸ்டிச் வந்துட்டு இந்த ப்ராசஸில் தான் போடணும். செகண்ட் டே நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு கிளியராகவே வந்துச்சு. நல்லாவே வந்துருச்சுன்னு வைங்களேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துச்சு. 3 ஹவர்ஸ் ஆச்சு. பட் நான் கிளியராக போட்டு பழகிட்டேன். நான் இப்போ போட்டுட்ருக்க வந்துட்டு எனக்கு ஆப்போசிட் சைடில் தான் சிக்சாக் ஸ்டிச் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. செகண்ட் டே நான் ட்ரை பண்ணும்போது நான் இப்போ வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்துச்சு. ஒரு இடத்துல மட்டும் தான் எனக்கு த்ரெட்டு கட்டாச்சு. மற்றபடி எல்லாமே ஓகேவாயிடுச்சு.